ஆண்டவர் தான் என்னை கணவரா வேணும்னு அருள் புரியுமா? எவ்வளவு பெரிய பணக்கார குடும்பம் நீங்க. உங்க அப்பா சபாபதினா இந்த ஊருக்கே தெரியும். எவ்வளவு பெரிய பிசினஸ்மேன், பணத்தை துச்சமா மதிக்கிறவரு. ஆனா நீ கடவுள் நம்பிக்கை இருக்கிற ஒருத்தரை தான் கல்யாணம் பண்ணிப்பேன்னு ஆசைப்படுறது எனக்கு ஆச்சரியமா இருக்கு. இதுல என்ன ஐயர் ஆச்சரியம்? இத்தனை சொத்தை எங்க அப்பாக்கு எப்படி கிடைச்சது? எல்லாம் எங்க அம்மா அம்பாள் மேல வச்சிருந்த பக்தி தான். அப்படியா? உனக்கு நல்ல பக்தியான புருஷன் கிடைக்கிறதுக்கு அந்த ஏகவழி தாயார் துணை இருப்பா. என்னம்மா கோயிலுக்கு வந்தியா? ஆமா, எனக்கு டைம் கிடைக்கும் போதெல்லாம் ஏகவழியை பார்க்க வந்துருவேன். சுவாமி, அவ தனக்கு பக்தியான புருஷன் வேணும்னு சொல்லி தன்னோட குலதெய்வம் ஏகவழி தாயார் கிட்ட கேட்கறதுக்காக வந்திருக்கா. அதை அவங்க அப்பா கிட்ட எல்லாம் கேட்கணும். ஏகவழிட்ட கேட்டு என்ன பிரயோஜனம்? இந்த அகிலத்தையே ஆள்றவ ஏகவள்ளி தானே, அவளை கேட்காம யாரை கேட்கறது? அப்பாக்கும் கடவுளுக்கும் எட்டாத தூரம். நீங்களும் அப்பா மாதிரி தான் கேள்விப்பட்டேன். என் பிசினஸ் பார்ட்னர். அதான் உங்க அப்பா சபாபதிக்கு தெய்வ நம்பிக்கையே கிடையாதுமா. அவருக்கு நம்ம வாழ்ற வாழ்க்கை அவ போட்ட பிச்சைன்னு தெரியாது. கண்ணு இருந்தா குருடா வாழ்ந்துட்டு இருக்காரு. இருந்தாலும் கர்மயோகியா இருக்காரு. செய்யற தொழில நல்ல ஈடுபாடு இருக்குமா. கடவுள் பக்தி இல்லாட்டாலும் தொழில் பக்தி இருக்கு. அப்படிதான் சொல்லி சமாதானப்படுத்திக்கணும். ஆமா, உங்க 2 பேரோட பிசினஸ் எப்படி போயிட்டு இருக்கு? பிரமாதமா. ஏன் உங்க அப்பா அதெல்லாம் உங்கள்கிட்ட சொல்றது இல்லையா? ஒரே வாரிசாச்சே நீ. எனக்கு பணத்து மேல ஆசை இல்ல, கடவுள் பக்தி தான் வாழ்க்கையோட ஆதாரம்னு நினைக்கிறவா நான். அப்பனுக்கு தப்பாம பிறந்துட்டேன்னு சொல்லுவாங்க பழமொழி. நீ என்னடானா அப்பனுக்கு தப்பி பிறந்துட்ட. இது அதிசயம்தான். ஆமா, அப்படி என்ன நீ சாமி கிட்ட வேண்டிக்கிட்ட? என் தாய் எதை கேட்டாலும் கொடுப்பா, பக்தியோட கேட்டா. உன் அப்பா அளவுக்கு நான் நாத்தியம் இல்லைம்மா. அப்பப்பைக்கு தேவைப்படுற நேரத்தில் சாமியை வந்து பார்த்துட்டு போவோமா. தொட்டுக்க ஊர்கா மாதிரி அப்படித்தான் வச்சுக்கோங்களேன். இத்தனோண்டு ஊருக்காக தான் நம்ம மொத்த சாப்பாடையும் ஜீரணமாக்குது. அது மாதிரி நீங்க அப்பப்போ வந்து கும்புற இந்த அம்பாள் உங்க பிசினஸ்ல எவ்வளவு உறுதுணையா இருக்கா பாத்தீங்களா? ஆமாம், எல்லாம் புரியுது. ஆனால் உன்ன மாதிரி எல்லா நேரத்துலையும் கடவுள் நினைக்க முடியலையே. ஆனா எங்க அம்மா எங்க அப்பாவுக்கு அப்படியே ஆப்போசிட். அதனாலயே அவங்க 2 பேருக்கும் அடிக்கடி சண்டை வரும். அதெல்லாம் அவங்க மனசுல வச்சுக்கிட்டு தான் சீக்கிரமா போயிட்டாங்க போல. ஆமாம் ஆமாம், நானும் உங்கள் அம்மாவை பார்த்துருக்கேன். பக்தி பலமாக தான் இருப்பாங்க. கடவுளோட விளையாட்டை பார்த்தியா? இப்படி எதிர் துருவங்களை இணைச்சி வச்சு வேடிக்கை பார்க்குது. இதில் வேடிக்கை என்னன்னா, நீ உங்கள் அம்மாவோட கொள்கையோடு இருக்க. அது சரிம்மா, நான் ஒரு புது பிஸ்னஸ் விஷயமா உங்கள் அப்பாவை பார்த்து பேச வேண்டியிருக்கு. வரட்டுமா? அப்போ அந்த பிசினஸ் நல்லபடியா முடியணும் தான் கோவிலுக்கு வந்தீங்களா? அதே தாம்மா. கடவுள் பக்தி உள்ள பையனா உனக்கு கிடைக்கிறதுக்கு ஏகவழியோட சேர்த்து என்னோட ஆசீர்வாதம் உனக்கு உண்டுமா. மனுஷாலையும் அம்பாலையும் ஒன்னா சேர்க்கப்படாது தெரியுமோ? சுவாமி, ஏகவழின்னு சொன்னது என் பொண்டாட்டிய. ஓ, உமா ஆத்துக்காரி பேரு ஏகவல்லிங்கிறத மறந்துட்டேன். சரி அங்கிள், நான் ஆன்ட்டியை ரொம்ப கேட்டதா சொல்லுங்க. சரிம்மா, உன் வேண்டுதலை பத்தி அப்பா கிட்ட நான் எதுவும் பேசவா? இல்ல அங்கிள், வேண்டாம். தேவை வரும்போது நானே பேசுறேன்.